பாருங்க, இப்போ மணத்தக்காளி காய வச்சு ஒரு குழம்பு செய்கிறதுங்க. அது பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள், இது மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். இல்லை நீங்கள் கீரை வாங்குறப்ப கூட அந்த கீரையிலேயே இருக்கும் இது மாதிரி காய்கள்லாம். அதையெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்ந்ததும் நீங்கள் குழம்பு வைக்கலாம். பாருங்கள், அதில் இந்த காயில் வந்து இந்த மாதிரி காம்புங்கள்லாம் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிள்ளி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த காம்பு இல்லாமல் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் மணத்தக்காளி பழங்க. இதெல்லாம் வந்து சும்மாவே அப்படியே குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்றலாம். பாருங்கள், இது மணத்தக்காளி பழம். இதுக்கு பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அதெல்லாம் உடம்புக்கு வயிற்று புண்ணுக்கு அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த மணத்தக்காளி காயில் எப்படி ஒரு குழம்பு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கொத்தமல்லி 3 ஸ்பூனு, அரிசி 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, இந்த கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு. இது வந்து சில்லி ஒரு காஷ்மீரி மிளகாய் வச்சுருக்கேன். இது எங்களுக்கு கலர் கொடுக்கும். அப்புறம் 2 சில்லி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் நாங்கள் தாளிக்கிறப்ப கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறப்ப எண்ணெயிலேயே இதெல்லாம் போட்டு நாங்கள் இப்போ ஒரு மசாலா பேஸ்ட்டு செய்யணுங்க. அதுக்கு வந்து தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு. எங்கள் பிரியந்தான் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும். பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை, தக்காளி பாருங்கள், நல்ல பெரிய தக்காளியாக 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். புளியே போடுறதுக்கு தக்காளி கொஞ்சம் கூட போட்டு புளியை குறைச்சிக்கலாம். இது பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இப்போ நாங்கள் ஊற வைக்க போகிறோம். இது எல்லாமே எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதுக்கு தாங்க. இந்த பேஸ்ட்டு செய்கிறப்ப இதெல்லாம் எண்ணெயில் போட போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. பாருங்கள், இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாங்க. அப்போ தான் அதெல்லாம் கருகாமல் இருக்கும். வெந்தயம் போட்டு கொஞ்சம் கலர் மாறுறப்ப இது எல்லாமே நாங்கள் ஒன்றாவே போட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே போட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கணுங்க. அடுப்பு ஹை பண்ணாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். அந்த கொத்தமல்லி எல்லாம் வந்து கருகாமல் நாங்கள் வறுத்து எடுக்கணுங்க. அதுதாங்க இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துக்குங்க. நான் இப்போ இந்த தேங்காயும் போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் கழித்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணி இந்த தேங்காயை போட்டுக்கலாங்க. இந்த தேங்காயை போட்டு நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கடாயை பொறுத்து அப்பப்போ அடுப்பை ஹை பண்ணிக்கோங்க, இல்லை சிம் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒரு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி மிக்சியில் போட்டு நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ தேங்காயோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க, மரசெக்கு நல்லெண்ணெய். இப்போ அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த காய் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இந்த காயை போட்டு நாங்கள் ஒரு தட்டம் போட்டு மூடிக்கலாங்க. இப்போ இந்த காய் வந்து எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு படப்படன்னு வெடித்து நல்லா பொரிஞ்சு வெந்துடும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணுங்க, இல்லைன்னா எல்லாம் கருகிடும். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ அந்த வெடிக்கிற சத்தமெல்லாம் நின்றுடுச்சு. ஒரு நிமிஷமும் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் அப்படியே நல்லா பொரிஞ்சு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நாங்கள் கொஞ்சம் நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் காயை. அப்போ தான் அந்த டேஸ்டெல்லாம் இறங்கும். கிரேவியில் நல்லா இறங்கி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி கரண்டியில் நல்லா ஃப்ளாட்டாக, இல்லை மத்து இருந்தாலும் மத்துலேயும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் இப்போ காய் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த கரண்டி போட்டு நல்லா அப்படி மசிச்சு விட்றேன். எண்ணெயில் ஃபஸ்ட்டு காய் தாங்க போடணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெங்காயமெல்லாம் போட போகிறோம். இந்த மணத்தக்காளி குழம்புக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் இந்த காயை போட்டு டப்புன்னு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா எல்லாம் வெடித்து எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சாச்சு. இது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா ஹை பண்ணிக்கலாம். ஹை பண்ணி இந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் பூண்டு எங்கள் பிரியத்துக்கு நாங்கள் எவ்வளோ வேணால் வெங்காயம் கூட குறைய போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த கிரேவியில் வந்து வேறு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை. அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் எங்களுக்கு சாப்பிட்றப்ப வாயில் வந்து ஒரு வெங்காயம் வந்து வாயில் கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். அந்த 2 தக்காளி எடுத்து வச்சதில் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயிலே இந்த மஞ்சள் பொடி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் அதையெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கலாங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் மசிஞ்சு வர்ற வரைக்கும். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. பாருங்கள், பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஆட்டி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை நாங்கள் இதில் போட்டுக்கலாங்க. போட்டு அந்த புளி கரைச்சலையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருது. இப்போ இதில் அந்த 2 தக்காளியில் ஒரு தக்காளி இந்த பேஸ்ட்டோடு போட்டு ஆட்டிக்கிட்டேன். ஒரு தக்காளி தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் இந்த புளி கரைசலை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைசல். நம்ம காயோட அளவை பொறுத்து நாங்கள் புளியோட அளவு எல்லாமே நாங்கள் கூட குறைய நாங்கள் போட்டுக்கணுங்க. காய் வந்து எனக்கு இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கிடைச்சது. அதனால் நான் நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போனதும் கொஞ்சம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க கிரேவி எங்களுக்கு. இந்த மணத்தக்காளி கிரேவி வந்து இந்த காய் வந்து ரொம்ப இந்த மவுத் அல்சர், அப்புறம் இந்த ஸ்டொமக் அல்சர், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி செஞ்சு இந்த மணத்தக்காளி காய் கீரை இதெல்லாமே நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம ஆகாரத்தில் சேர்த்திக்கிட்டால் எங்களுக்கு இந்த இந்த ஸ்டொமக் அல்சர் மவுத் அல்சர்லேருந்து நாங்கள் வெளியில் வந்துடலாம். பாருங்கள், இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் டைம் கொடுக்கலாங்க. இந்த இதில் நாங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கிரேவிக்கு தேவையான உப்பு.
அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட மறுபடியும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இந்த வெல்லம் நல்லா போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன். அந்த வெல்லம் போடுறது வந்து எங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா அந்த புளிப்பு தண்ணி ஊற்றிருக்கோம், அதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குங்க. அப்புறம் பாருங்கள், இந்த பச்சை கருவேப்பிலை அதையும் நாங்கள் கிரேவியோட கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறம் கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள்லாம் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது மார்க்கெட்டில் கிடைக்கிறப்ப இல்லை அந்த கீரை வாங்குறப்ப கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த கீரையில் இருக்கும் காய்ங்க நிறையா, அது தனியாக கிள்ளி வச்சு இது மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இது மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த வயிற்றில் அந்த பூச்சி, கீரி பூச்சி மாதிரி மோஷன் போகிற இடத்துல அந்த ஒரு மாதிரி அடிக்கடி வந்து கடிக்குது, இச்சிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கீரி பூச்சி, வயிற்றில் இருக்கிற பூச்சிங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய், இந்த காய் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும், லைட்டாக கசப்பாக இருக்குங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் நாங்கள் புளியெல்லாம் போட்டு அந்த கசப்பு தன்மையை நாங்கள் அடக்கிடுறோம். அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் இன்னும் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம்.